டெக்னிக்ஸ் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மில்கன்ஸ் தேரம் பார்க்கலாம். இது ஈஸியில் செமஸ்டரோட இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் எப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸஸும் எமிடென்சஸும் பேரலாக கனெக்ட் பண்ணுவது நம்ம மில்கன்ஸ் தேரம் சூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா மில்கன்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் கொடுத்தாங்க. 2 வோல்டேஜ் சோர்ஸ் 2 எமிடென்ஸ் பேரலாக இருக்குது. இந்த கரண்ட் த்ரூ 2 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, 2 வோல்ட் ஓம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த சர்க்யூட் வந்து இந்த மாதிரி சர்க்யூட்டை நம்ம ட்ரா பண்ணுறோம். அப்புறமேட்டு வோல்டேஜ் 1 = 10 × 0 டிகிரின்னு போடுறோம். +3 + 4 ஜெயின் போடுறோம். இந்த இதை வந்து நம்ம டிகிரிஸாக மாற்றுறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கேல்குலேட்டர் எடுத்து ஃபஸ்ட் நீங்கள் வந்து மூடு வந்து காம்ப்ளெக்ஸ் மாற்று. ஃபஸ்ட் நீங்கள் வந்து மூடு வந்து காம்ப்ளெக்ஸ் மாற்றுங்க. மாற்றிட்டு அது என்ன கொடுத்துருங்க 3 + வேல்யூஸ் நம்பரை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 4 ஷிஃப்ட் அமைச்சு இந்த ஐஎம்ங்க ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த முன்னாடி வேல்யூஸ் இருக்கும் 5. எப்படியும் ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் கொடுத்தீங்கன்னா 53.2 டிகிரி வேல்யூ கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரிஸாக மாற்றுங்க. இப்போ y1 கண்டுபிடிக்கணும். அது இம்பீடியன்ஸோட ரெசிப்ரோக்கல். y1 = z1 1 ரெசிப்ரோக்கல் ஆஃப் z1. இதை 2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு இப்போ கிடைக்கும். இப்படி கீழே இருக்க வேல்யூ வந்து நம்ம இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேலே வந்து 1/5 வந்து 0.2. இந்த மாதிரி கீழே ப்ளஸ் இருந்துச்சு அந்த மைனஸில் போடணும். இங்கே 1/5 இருக்குது, அது 0.2 போட்டாச்சு. இப்போ வந்து அந்த வோல்டேஜ் சோர்ஸ் வந்து விஎம்னு ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். விஎம் v1 y1 + v2 y2 / y1 + y2 அந்த கொடுத்துருக்க காலேஜில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அந்த இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த கீழே இருக்கிறத டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறோம். கீழே இருக்கிறத வந்து நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ப்ளஸ் அடிஷன் மைனஸ் பண்ண போது மறுபடியும் காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம். எப்படின்னா கொடுத்துருக்கிறது வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் எப்படி மாற்றுறோம். அதே மாதிரி ஆக்சுவல் காம்ப்ளெக்ஸ் மோட் இருக்குது. 53 ஆஃப் டிகிரி ஷிஃப்ட் கீ இந்த இது கொடுங்க -3.3 கொடுத்து ஷிஃப்ட் கீ இது கொடுங்க ஈக்குவல் கொடுங்க 12 வரும். இப்போ மறுபடியும் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஜே பார்ட் கிடைக்கும், -J பார்ட் கிடைக்குது. இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு நம்ம இதுக்கும் நம்ம இந்த மாதிரி கால்குலேஷனை மாற்றி இதில் பார்த்தீங்கன்னா இதில் வெளியில் இங்கே ரியல் பார்ட்டில் வந்து 1.2 இருக்குது. இமேஜினரி பார்ட்டில் இருக்கிறது எடுத்து மைனஸ் பண்ணிடுவோம். 5 - 3.4 கீழே இருக்கிறத அப்படியே போட்டுரும். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் வீடியோக்குள்ள நம்ம 2 தனித்தனியாக டிகிரி வைஸில் எடுத்துக்கோம். 2 டிகிரி சரியாக நம்ம டிவைட் பண்ணி போகிறோம். ஷிஃப்ட் கீ தான் பண்ணேன். ஷிஃப்ட் கீ ப்ளஸ் கொடுங்க 10 பாயிண்ட் வருது. ஷிஃப்ட் கீ கொடுங்க 97.2 வருது. ஒரு இங்கே அப்பர்ஸ் இங்கே போட்டாச்சு. இப்போ வந்து இம்பிடன்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃப் எம் வருது. இது ரெண்டுத்தையும் போட்டு இதை வந்து நம்ம மறுபடியும் டிகிரிஸாக மாற்றி இது மேலே ரெசிப்ரோக்கல் இதை வேல்யூ மேலே போட்டால் ப்ளஸ் ஆகுது. இந்த வேல்யூ ப்ளஸ் 2.8 வருது. இப்போ வந்து நம்ம ஃபைனல் தரோம். I = VM ZM +2 இப்போ 10.206 டிகிரி 97.2 டிகிரியும் ப்ளஸ் 2.51 + J 1.25 + 2 இதெல்லாத்தையும் ரியல் பார்ட் ஆட் பண்ணிட்டோம். இமேஜினரி பார்ட் இருக்குது, அதை வந்து நம்ம டிகிரிஸாக மாற்றுறோம். மேலே இருக்கிறது மாற்றுறோம். இப்போ இந்த மாதிரி டிகிரிஸாக மாற்றிட்டு நம்ம டிவைட் பண்ணுறது தான் ஈஸி. மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அந்த டிகிரிஸை தனித்தனியாக போட்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அது கிடைக்குது. இப்போ டெலிவரி தியரம் பற்றி பார்க்கலாம். இந்த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பவர் டெலிவர்ட் பை ஆல் சோர்ஸ் = அல்ஜிபிரிக் சம் ஆஃப் பவர் அப்சர்வ்ட் பை ஆல் எலிமெண்ட்ஸ். சிம்பிளாக சொன்னால் பவர் டெலிவர்ட் = பவர் அப்சர்வ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.